Suresh, founder of Regaining Study Center, Kattumannar. லிட்ரேச்சர் வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம போடலாம்னு முடிவு பண்ணும்போது செட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது செட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து செட் எக்ஸாமோடைய சிலபஸ் பற்றி பேசியிருந்தோம். அதாவது செட் எக்ஸாம் அண்ட் நெட் எக்ஸாம் ரெண்டுக்குமே பொதுவான சிலபஸ் பற்றி பேசியிருந்தோம். தென் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தோம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, பிஜிடிஆர்பி நோட்ஸ் போடுங்க, பிஜிடிஆர்பி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கேன். பொதுவாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் படிக்கும்போது ஜென்ரலாக படிங்க, ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டாபிக், பர்டிகுலர் ஆத்தர் மட்டும் படித்தா உங்களுக்கு மேஜராக வந்துட்டு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண தெரியாது. என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆத்தர் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. நீங்கள் இதே வந்துட்டு செட் எக்ஸாமுக்கு நெட் எக்ஸாம் அந்த வியூவில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் லைனில் இந்த ஆத்தர்ஸ்லாம் யார் அப்படின்னு. ஏன்னா டிஆர்பியில் கொஷின் வந்துட்டு வெறும் அந்த பர்டிகுலர் ஆத்தர்ஸ்லேருந்து மட்டும் கேட்பாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த நீங்கள் 1 to 7th யூனிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாசர் டு ரெனேசன்ஸ் பீரியடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெனேசன்ஸ்லேருந்து நியோ கிளாசிக்கல் பீரியட், அப்புறம் நியோ கிளாசிக்கல்லேருந்து 3rd யூனிட் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் பீரியட், அப்புறம் 4th யூனிட் பார்த்திங்கன்னா மாடர்ன் லிட்ரேச்சர். இப்படி தனித்தனியாக தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆத்தர் மாறி வந்திருப்பாங்க. பட் இது வந்துட்டு ஜென்ரலாக இருக்கிறது, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு 5th யூனிட்டில் ஷேக்ஸ்பியர், 6th யூனிட்டில் வந்துட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர், 7th யூனிட்டில் வந்து இந்தியன் லிட்ரேச்சர், இந்த மாதிரி முடிஞ்சிடும். இப்போ இந்த 8th யூனிட்னு வரும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வரும் இல்லையா? ட்ராமா அப்படின்னா வந்துட்டு மாடர்ன் ட்ராமா தான். மாடர்ன் ட்ராமா ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், மாடர்ன் ஃபிக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரரி மூமெண்ட்ஸு. ஸோ ரெனேசன்ஸ் பீரியட்லேருந்து உங்களுக்கு லிட்ரரி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லிட்ரரி தியரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லிட்ரரி தியரிஸ் அதில் ஒரு டாபிக் இருக்குது. லிட்ரரி டேர்ம்ஸ் இருக்குது. லிட்ரரி டேர்ம்ஸ்னால் ஃபுல்லாக நீங்கள் படித்தாகணும். ஸோ இது எல்லாமே என்னென்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அப்புறம் ஜேர்னலிசம் படிக்கணும். 9th யூனிட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும். 10th யூனிட்டில் வந்து கிரிட்டிசம். நீங்கள் கிரிட்டிசம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் படித்து புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதில் 10th யூனிட்டில் வந்துட்டு அரிஸ்டாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அரிஸ்டாட்டில் படிக்கணும்னா நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் பிளாட்டோடைய வியூஸை புரிஞ்சிக்கணும். ஏன்னா பிளாட்டோட வியூஸை அப்போஸ் பண்ணுறது தான் அரிஸ்டாட்டிலோட வியூஸே. அதனால தான் அவர் அந்த ஒர்க்கே எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆத்தர்ஸ் அப்போது டீட்டெயிலாக நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான், ஒரு வைடாக படித்தா மட்டும்தான், ப்ராடாக படித்தா மட்டும்தான் உங்களால் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா டிஆர்பியில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒரு யூனிட்லேருந்து மட்டும் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்தர்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வெளியிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு அதை படிக்கும்போது, லிட்ரேச்சர் படிக்கும்போது சோஷியல் ஹிஸ்ட்ரி, இங்கிலாந்தோட சோஷியல் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிக்கணும். அந்த டைமில் என்னென்ன நடந்தது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக படிக்க ஆரம்பிங்க. சரி, நம்ம வந்துட்டு இந்த டாப்பிக்கில் வந்துட்டு மாடர்ன் ட்ராமாவை பற்றி பேச போகிறோம். மாடர்ன் ட்ராமா பற்றி பின்னாடி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாலும் அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஜென்ரலாக இதை பற்றி சொல்லிடலாம், இது என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் மாடர்ன் ட்ராமா அப்படின்றது வந்துட்டு மாடர்னிசம் அப்படின்றது வந்துட்டு மூமெண்ட் தான். மூமெண்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும், மூமெண்ட்னா என்னென்னா சடன் ஷிஃப்ட் ஃப்ரம் பாஸ்ட் ஆட்டிடியூட்ஸ். அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு ஆட்டிடியூட்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த மாடர்னிசம்ன்றதே வந்துட்டு இவங்க எதை அப்போஸ் பண்ணுறாங்க, எந்த ஆட்டிடியூடை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா ரொமான்டிக் ஆட்டிடியூட்ஸ் அல்லது ரொமான்டிக் வியூஸை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ரொமான்டிக் வியூஸை சுத்தமாக ஏற்றுக்கல. அதனால தான் வந்துட்டு மாடர்னிசம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டே வந்துட்டு உருவாகுது. இந்த மாடர்னிசத்துக்குள்ளே வந்துட்டு நிறைய லிட்ரரி மூமெண்ட்ஸ், இதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய லிட்ரரி மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ரியலிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ரியலிஸ்டிக் ஒர்க்லாம் யார் அப்படின்னா ஜார்ஜ் எலியட்டும் தாமஸ் கார்டியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? விக்டோரியன் ஏஜில் இருந்திருப்பாங்க அந்த ரைட்டர்ஸ். அவங்களுடைய ஒர்க்ஸ்லேருந்து தான், அதாவது நீங்கள் ரியலிசம்னு படிக்கும்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாடர்னிசம், அதாவது மாடர்ன் ட்ராமாவில் வந்துட்டு ரியலிசமாக எங்கேருந்து வருதுன்னா இவங்களுக்கு யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தாமஸ் கார்டியோட ஒர்க்கு தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரியலிசம், அப்புறம் வந்துட்டு நேச்சுரலிசம், அப்புறம் சரியலிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், எக்ஸ்ப்ரெஷனிசம், தாதாயிசம், ஆங்க்ரி யங் மேன், கிச்சன் சிங் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் அதாவது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த மாடர்ன் ட்ராமாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாடர்ன் ட்ராமாவில் இந்த மாடர்ன் ட்ராமா ஏன் உருவானது, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் பின்னாடி வீடியோவில் எல்லாமே தெளிவாக இருக்குது.
தென் இவங்களோட வியூஸ் வந்துட்டு எப்படி மற்ற இதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவிலேருந்து மாறுபட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மாடர்ன் ட்ராமாட்டிஸ்டில் ஜிபி ஷாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபி ஷாவை வந்துட்டு யார் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஷேக்ஸ்பியரோட கம்பேர் பண்ணுவாங்க. சில ஷேக்ஸ்பியருக்கும் ஜிபி ஷாவுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முரண் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அந்த அந்த ரைட்டிங் டெக்னிக்ஸ் ரைட்டிங் டெக்னிக்ஸை வந்துட்டு அவங்க அப்படி கம்பேர் பண்ணுவாங்க. ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸ் வேறு, அதாவது தீம்ஸ் வேறு, ஜிபி ஷாவோடைய தீம்ஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்டர்ஸும் யார் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த மாடர்ன் ட்ராமா அப்படின்னு இருக்கும்போது ஷேக்ஸ்பியர், அதாவது ரெனசன்ஸ் ட்ராமாவையோ அல்லது ரெஸ்டரேஷன் ட்ராமாவையோ கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய தீம்ஸ் என்ன, அவங்களுடைய ஐடியாஸ் எப்படி இருந்தது அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ரொம்ப டைம் லென்த்தாக போகிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மாடர்னிசம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாடர்னிசம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, மாடர்னிசம் அப்படின்றது வந்துட்டு மூமெண்ட் தான், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மாடர்னிசம்னா. சரி, மாடர்னிசம் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் இன்டென்ஷனல் பிரேக் வித் ட்ரெடிஷன். ஸோ ட்ரெடிஷன்லேருந்து விலகிடுறாங்க சுத்தமாக. இதற்கு முன்னாடி இந்த ஆட்டிடியூட்ஸை அப்படி சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. மாடர்ன் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட்ஸ் பிடிக்கல. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து தாமஸ் கார்டியை சொல்லியிருந்தோம். தாமஸ் கார்டிய ஒர்க்கில் ஃபுல்லாக ரியாலிசம் இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் விக்டோரியன் பீரியடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் பீரியட் இருந்தது. ரொமான்டிக் பீரியடை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் வந்துட்டு மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ரொம்ப என்னென்னா அக்யூரேட் டெபிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அக்யூரேட்டாக வந்து வெளிப்படுத்துறது கிடையாது அவங்க. ஓகேவா, அப்படியே இந்த மேலோட்டமாக சொல்கிறது. ஆனால் இவருடைய நாவல்ஸ் பார்த்திங்கன்னா, தாமஸ் கார்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை அப்படியே சுத்தமாக அப்போஸ் பண்ணுறாரு. ரியாலிஸ்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதனால தான் அவருடைய நாவல்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கல, தூக்கி போட்டுலாம் எரிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க எமைல் ஜோலா இவங்களுடைய நாவல்ஸ்லாம். எமைல் ஜோலா வந்துட்டு நேச்சுரலிஸ்டிக், அவருடைய நாவல்ஸ்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க, கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அப்போஸ் பண்ணுது. அவர் எதை அப்போஸ் பண்ணுறாருன்னா, காடோட வியூஸு, ரிலீஜியஸ் வியூஸு எல்லாத்தையுமே அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லிட்ரேச்சர் படிக்கணும்னா இங்கிலாந்தோட சோஷியல் ஹிஸ்ட்ரி நீங்கள் கூட படிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா இங்கிலாந்தோடைய சோஷியல் லைஃப்பில் என்ன சேஞ்ச் வந்தாலும் அது அப்படியே லிட்ரேச்சரில் அதை அஃபெக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் அதை நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா டார்க் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹென்ரி எய்த்தோட பீரியடு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹென்ரி எய்த்தோட பீரியடில் தான் வந்துட்டு இவர் தாமஸ் மோர் உட்டோப்பியான்ற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அவர் அதுக்கப்புறம் அவர் கொல்லப்படுறாரு. ஸோ என்னென்னா அங்கே அந்த லைஃப்பை வந்துட்டு அங்கே இங்கிலாந்தோடைய அந்த சோஷியல் லைஃப் வந்துட்டு அவர் சுத்தமாக வெறுக்கிறாரு. உட்டோப்பியான்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ஸ்டேட்டை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா அவர் எதை அப்போஸ் பண்ணுறாருன்னா, அப்போ இருந்து பொலிட்டிக்கல் வியூஸை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாரு. அதான் அது உண்மை. அப்போது சோஷியல் லைஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வருதோ அது எல்லாமே அப்படியே லிட்ரேச்சரில் வந்துட்டு உருவாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிறைய ரிலீஜியஸில் ஏற்பட்ட சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் ஏற்பட்ட சேஞ்சஸ் இதெல்லாமே வெளிப்படும். நீங்கள் இவருடைய ஒர்க் பாருங்கள், ஜான் மில்டனோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பியூரிட்டனிசம்னு சொல்லுவோம். அதாவது ஃபுல்லாக வந்து பியூரிட்டன் தாட்டில் தான் எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னா ரோமன் கத்தோலிஸ்டுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு பியூரிட்டானிசம் வந்து உருவாகுது. அப்போ பியூரிட்டானிசத்தில் வந்துட்டு அந்த டைமில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா பியூரிட்டான் அந்த வியூஸை வந்துட்டு இவங்க ஏற்றுக்கணும். அப்போ அவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்படி தான் அந்த ஒர்க் எழுதியிருப்பார். பேரடைஸ் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் எழுதின பேரடைஸ் ரீகெயின், இதெல்லாமே அந்த வியூஸில் தான் வரும். சரி, ஓகே, நம்ம முதல்ல வந்துட்டு நிறைய சொல்லக்கூடிய டைம் இல்லை. அதான் டைம் இல்லைன்னா வீடியோ லென்த்தாக போனதுனால நிறைய விஷயங்களை ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம மாடர்னிசம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மாடர்னிசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வியூ சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னென்னா ட்ரெடிஷ்னல்லேருந்து மாறுபட்டு இருக்கிறது அப்படின்றது. அண்டு செகண்ட் வியூன்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் தட் த வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட் in the act of perceiving it. அதாவது என்னென்னா, வேர்ல்டு வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ சேஞ்சஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரிலீஜியஸ் ஃபெய்த்தோ அல்லது வேறு ஏதோ காரணம் கிடையாது, நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு தான் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே வந்துட்டு இந்த சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து உருவாகுது. நம்ம பின்னாடி யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த ரைட்டிங்ஸு அல்ல எந்த ஆத்தர்ஸோடைய ரைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு மாடர்னிசத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, there is no absolute truth, everything has ரிலேட்டிவ் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்தில் வந்து அப்சல்யூட்டான ட்ரூத்துன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா,
there is no relation with social institution. அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் அல்லது ஹிஸ்டாரிக்கல் வியூஸ்க்கும் வந்துட்டு அதாவது ஹியூமன் வியூஸுக்கும் ஹிஸ்டாரிக்கல் வியூஸ்க்கும் பெருசாக ரிலேஷன் கிடையாது. இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை சார்ந்து தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனேஷன், சோஷியல் ஏலியனேஷன் பற்றி சொன்னோம் இல்லையா, அதாவது டெஸ்பேர், லாஸ் ஆஃப் ஹோப்பு, இந்த மாதிரி லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அதிகமாக வெளிப்படுத்துறது. சரியா? ஓகே. தென் இந்த மாதிரி வியூஸ்லாம் உருவாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும்னா, சார்ல்ஸ் டார்வினுடைய புக்கு ஆன் த ஸ்பீசிஸ் ஆஃப் ஆரிஜின் இல்லையா. இந்த ஒர்க்கு 1859 பப்ளிஷ் ஆகி சோஷியல் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக்கை கொண்டு வந்துருச்சு. என்னென்னா, இது வரைக்கும் ரிலீஜியஸ் ஃபெய்த்து அல்லது ரிலீஜியஸ் பிலீஃப் வந்துட்டு ஒரு சொசைட்டியை வந்துட்டு என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்திருந்ததை அப்படியே பிரேக் பண்ணிட்டார். எவல்யூஷன் ஆஃப் தீசிஸ் இல்லையா, அதாவது எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் பற்றி பேசி ஸ்பீசிஸ் இப்படி தான் உருவாக்கணும் அப்படின்னு பிரேக் பண்ணிட்டார். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இந்த கொள்கையை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குனது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அதுக்கப்புறம் சைக்கோ அனாலிட்டிக்கல் கிரிட்டிசம், யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவருடைய ஒர்க் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. அவருடைய புக்கு வந்துட்டு இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற புக்கு 1899 பப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஃபாலோவர் கார்ல் யூங் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு 2 வியூஸோடு வருவார். கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ் அப்படின்ற 2 கான்செப்ட்டு. ஸோ அதற்கு முன்னாடி இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட வியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜான் லாக்கோடைய ஒரு வியூஸ் இருக்கு இல்லையா, மைண்டுன்றது வந்துட்டு டேபுலா ரசா அப்படின்றது. இந்த அதாவது என்னென்னா, இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஜிபி ஷாவோடைய ஒர்க்கெலாம் வெளிப்படும். அதாவது அவர் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த டிரைவிங் ஃபோர்ஸஸ் பற்றி வந்துட்டு பேசும்பொழுது அப்போ என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு லிட்ரேச்சரோ அல்லது மற்றவங்களோ என்ன பேசியிருப்பாங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டு காடு அல்லது ரிலீஜியன் அல்லது ஏதோ ஒரு நேச்சரோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது, அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாரு. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்மளோட மைண்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ இவைகள் எல்லாமே தான் காரணங்கள். சரி, நம்ம ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதை பார்ப்போம். ஸோ இதனோட கண்டினியூட்டி வந்துட்டு அந்த வீடியோலேயே வருது. முடிச்சுட்டு இதனோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் முதல்ல வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மாடர்ன் ட்ராமா 1845 டு ப்ரெசன்ட். மாடர்ன் ட்ராமாவுடைய பிகினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1845 தான். அதனுடைய மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஏன்னா நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இந்த டைமில் தான் உருவானது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இந்த டைமில் தான் உருவானது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நியூ மூமெண்ட்ஸ். நிறைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு 20th century அதாவது மாடர்ன் பீரியடில் உருவாகிருக்கும். நிறைய டேர்ம்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. நிறைய அப்ரோச்சஸ், நிறைய பிலாசபிஸ் வந்துட்டு இந்த டூரேஷனில், அதாவது இந்த டைமில் தான் உருவாகிருக்கும். இந்த மாடர்னிசம் அப்படின்றதே வந்துட்டு ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும். பொதுவாக ஒரு மூமெண்ட்ன்றது வந்துட்டு ஷிஃப்ட் ஃப்ரம் பாஸ்ட் ஆர் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் டு நியூ ஒன். ஸோ புதுசாக ஒரு பிலாசபிக்கு வந்துட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் மூமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாடர்னிசம்ன்றதே வந்துட்டு இட் அப்போசிங் த ரொமான்டிக் வேல்யூஸ் ஆர் ரொமான்டிக் வியூஸ். ரொமான்டிக் பீரியட் அல்லது ரொமான்டிக் வியூஸை வந்துட்டு அப்போஸ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டு தான் வந்துட்டு இந்த மாடர்னிசம் அப்படின்றது. உங்களுக்கே தெரியும், ஜென்ரலாக ஜார்ஜ் எலியட்டு, தாமஸ் ஹார்டி எல்லாமே வந்துட்டு என்னென்னா தி அப்போஸ்ட் ரொமான்டிக் வியூஸ். அண்டு 20th century மூமெண்ட், அதாவது இந்த மாடர்னிசம் அப்படின்றது வந்துட்டு இட் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஃப்ரெஞ்ச் மோட்டோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த மாடர்னிசம், அதாவது இந்த மாடர்ன் ட்ராமாவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட மோட்டோ தான். அண்டு
இந்த மாடர்ன் ட்ராமாவில் அல்லது மாடர்னிஸ்டில் ஏற்பட்ட பெரிய சேஞ்சஸ்க்கு இவைகள் எல்லாமே வந்துட்டு ரீசன். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சு, தென் சோஷியல். ஸோ அதாவது பர்டிகுலராக வந்துட்டு இந்த சோஷியல் ஏலியனேஷன், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ரீசன் எல்லாமே வந்துட்டு மாடர்னிசத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு அல்லது ஆல்டர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்புறம் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்டு சயின்டிஃபிக் ட்ரெண்ட்ஸ். சயின்டிஃபிக் ட்ரெண்ட்ஸ்னால் நிறைய இன்னோவேஷன்ஸ், புதுசாக நிறைய இன்வென்ஷன்ஸ் உருவானது இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அடுத்த ரீசன் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாடர்னிசம் உருவாகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் பற்றி பார்த்துட்டு இல்லையா, அதில் வந்துட்டு வேர்ல்டு வார் 1 and 2. இந்த வேர்ல்டு வார் 1 and 2வால் ஏற்பட்ட எக்கனாமிக் டிப்ரெஷன், அதனால் ஏற்பட்ட சோஷியல் ஏலியனேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்த மாடர்ன் ட்ராமாவில் வந்துட்டு தெளிவாக வெளிப்படும் அல்லது மாடர்னிசத்தில் தெளிவாக வெளிப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு என்னென்னா, இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் வந்துட்டு இந்த மாடர்ன் தாட்டில் வந்துட்டு தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அந்த புக்கு வந்துட்டு சார்ல்ஸ் டார்வின் எப்போ பப்ளிஷ் பண்ணாரோ அப்போ இருந்தே வந்துட்டு அந்த சோஷியலில் வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிள் அது உருவானது. அதாவது நிலையற்ற ஒரு பொசிஷன் உருவாயிருக்கும். தென் இந்த நம்ம மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா, நிறைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு 20th century தான் உருவானது. அதாவது மாடர்னிஸ்டில் தான் உருவானது. அதில் இங்கே ஒரு சிலதை மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு இந்த மூமெண்ட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு என்னென்னா ஜென்ரலாக பார்த்துட்டு நம்ம ட்ராமட்டிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போனால் கொஞ்சம் தெளிவாக புரியுன்றதாக இதை சொல்லியிருக்கேன். ஸோ கிச்சன் சிங்க் ட்ராமா, நியோ ரியலிஸ்டிக் ட்ராமா, ட்ராமா ஆஃப் நான் கம்யூனிகேஷன், அப்சர்ட் ட்ராமா, காமெடி ஆஃப் மேனஸ், பிளாக் காமெடி ஆர் பிளாக் ஹியூமர், ட்ராமா ஆஃப் குரூவல்ட்டி, இது எல்லாமே வந்துட்டு நியூ மூமெண்ட்ஸ். அதாவது இதற்கு முன்னாடி இருந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெக்னிக்கை தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிச்சன் சிங்க் ட்ராமா பார்த்தீங்கன்னா அர்னால்டு வெஸ்கரை சொல்லலாம், அப்புறம் ஜான் ஆஸ்போன் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிலர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் இந்த மாடர்ன் ட்ராமாவில் மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். எதுலேருந்து அப்படின்னா ரெஸ்டரேஷன் அண்ட் எலிசபெத் ட்ராமா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக ட்ராமா வந்துட்டு மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த ரொமான்டிக் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நாவல்ஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலிசபெத் பீரியட், அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் பீரியடு, அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியடில் தான் ட்ராமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். தென் நம்ம மாடர்ன் ட்ராமா அண்ட் ரெஸ்டரேஷன் எலிசபெத் ட்ராமா பற்றி அந்த வித்தியாசத்தை பார்த்தோம் இல்லையா. ஸோ மாடர்ன் ட்ராமாவில் என்னென்ன மாதிரியான தீம்ஸ் வந்து பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஷுவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். தென் நிம்ஃபோமேனியா அது இருக்கும், ப்ராஸ்டியூஷன் இருக்கும், அபார்ஷன் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும், டெத், டிஸ்ஃபிகர்மெண்ட்ஸ் அண்டு கேலோ ஹியூமர், இது எல்லாமே இருக்கும். இந்த நிம்ஃபோமேனியான்றது என்ன அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் ஆர் எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசையர் இன் எ உமன். தென் இந்த மாடர்ன் ட்ராமாவில் இருந்த நேரேட்டிவ் டெக்னிக்ஸ் எப்படி வந்து நேரேட் பண்ணுவாங்க, அவங்களோட நேரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாங் அண்ட் டான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க மாடர்ன் ட்ராமாவில். ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜினியா வுல்ஃப் அந்த ட்ராமாவில் எட்வர்ட் அல்பியோட ட்ராமா இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, டிஆர்பிக்கு படிச்சிருக்கும் போது அதில் பார்த்துருப்பீங்க. சாங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், டான்ஸ் பண்ணுவாங்க இந்த குடிச்சிட்டு அதிகமாக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சோப் பாக்ஸ் ஆரட்ரி. சோப் பாக்ஸ் ஆரட்ரின்றது என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்பீச் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன், இதுதான் சோப் பாக்ஸ் ஆரட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேண்டோமைம் இருக்கும், அதாவது டம் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். கமர்ஷியல் டெக்னிக்ஸ் இருக்கும், இது எல்லாமே நெரேட்டிவ் டெக்னிக்ஸ். தென் எலிசபெத் ட்ராமாவுடைய தீம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலன்ஸ் இருக்கும், மர்டர் இருக்கும், குரோட்டஸ்க் இருக்கும், டெத் இருக்கும், ரேப் இருக்கும், சோடோமி, பிளேஸ்ஃபேமி, இது எல்லாமே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்லாம் அதில் டீல் பண்ணும். அது பர்டிகுலராக நெக்ரோஃபிலியா செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ரோஃபிலியா செக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா செக்ஷுவல் அட்ராக்ஷன் டுவர்ட் கார்ப்ஸ், அதாவது கார்ப்ஸ்னால் தெரியல, பிணம். ஓகே. தென் மாடர்ன் ட்ராமா அல்லது ட்ராமட்டிஸ்ட் யாரெல்லாம் வராங்க, நம்ம யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஹென்ரி இப்சன், செகண்ட் வந்துட்டு ஆகஸ்ட் ஸ்ட்ரைன்பர்க், ஆண்டன் செக்கோவ், ஜேஎம் சிஞ்ச், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, டபிள்யூபி ஈட்ஸ், லூஹி பெரண்டெலோ, கேர்ஷியா லார்கா, அண்ட் மிட் செஞ்சுரி பார்த்திங்கன்னா பெர்டால்ட் பிரீஸ்ட், சாமுவேல் பெக்கெட், இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். தென் அமெரிக்கன் ட்ராமட்டிஸ்ட் பார்த்திங்கன்னா யூஜின் ஓநெயில், டென்னிசி வில்லியம்ஸ், ஆர்த்தர் மில்லர்.
அப்புறம் ரீசன்ட் ட்ராமட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ஆர்டன், அர்னால்டு வெஸ்கர், ஹரால்ட் பின்டர், ஜான் ஆஸ்போர்ன், எட்வர்ட் பாண்ட், கேரல் சர்ச்சில், இவங்கெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஹரால்டு பின்டர் இருக்கார் இல்லையா, இவரை நம்ம எதில் பார்ப்போம்னா இந்த காமெடி ஆஃப் மேனஸ், இவருடைய காமெடிஸ் எல்லாமே வந்துட்டு காமெடி ஆஃப் மேனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெடி ஆஃப் மேனர்னால் உங்களுக்கு தெரியும், இந்த ரெஸ்டரேஷன் பிளே எல்லாமே வந்துட்டு காமெடி ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னா ஹரால்டு பின்டருடைய ட்ராமாஸ் தான். தென் அதர் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு சில ரைட்டர்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்குறோம். மேக்ஸிமம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இல்லை இவரை வந்து தெரிஞ்சிருக்கும், ஜீன் பால் சர்ட்ரே அவரை தெரிஞ்சிருக்கும். மற்றவர்கள் பற்றின ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ராமட்டிஸ்ட் யார் அப்படின்னா ஹென்ரி இப்சன். அவருடைய நேம் இங்கே கொடுக்க மறந்துட்டோம், அதனால் எழுதிங்க. ஹென்ரி இப்சன் இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம்னு சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் ரியாலிசம் அப்படின்னு சொல்லலாம். ரியாலிசம்ன்றதே வந்துட்டு மாடர்ன் மூமெண்ட்டு தான் இல்லையா. மாடர்னிசம்ன்றது மூமெண்ட்டு, மாடர்னிஸ்டில் நிறைய பிலாசபிஸ் வரும், அதில் ரியாலிசம்ன்றதும் பிலாசபி அல்லது மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹென்ரி இப்சனுடைய பிளேஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரியாலிசம். ஸோ இந்த ரியாலிசம்ன்றதே வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ரொமான்டிக் வியூஸை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது அப்படின்னு. தாமஸ் கார்டியோட நாவல் சொன்னோம், ஜார்ஜ் எலியட்டோட நாவல்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரியாலிசம் ஆர் ரியாலிஸ்டிக் நேரேட்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் தாமஸ் கார்டிக்கு வந்துட்டு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தாமஸ் கார்டியோடைய நாவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தான் ஃப்ரெஞ்சு ரைட்டர் எமில் ஜோலாவுடைய நாவல்ஸும் வந்துட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரும் வந்துட்டு ரியாலிசம் தான் அவருடைய நாவல்ஸில் பயன்படுத்தினார். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் ஹென்ரி கிப்சனுக்கும். ஹென்ரி இப்சன் ஒரு நார்வேயின் ரைட்டர். ஸோ அதனால் வந்துட்டு பிரிட்டன்லேயோ அல்லது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லேயோ வந்துட்டு அவருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ 1890க்கு அப்புறம் தான் அவரோட ட்ராமாஸ் வந்துட்டு ஓரளவு பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா ஜிபி ஷாவோடைய ஒரு எஸ்ஸே, அதாவது 1891 த குவைண்ட் எசன்ஸ் ஆஃப் எப்சனிசம் அப்படின்ற ஒரு எஸ்ஸே எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. அதே இயரில் ஆஸ்கர் வைல்டு த சோல் ஆஃப் மேன் அண்டர் சோஷியலிசம் அப்படின்ற ஒரு எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஸே வந்துட்டு பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் இப்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் கிடைக்கிது. அதாவது மேஜர் ட்ராமட்டிஸ்ட்டாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ராமாஸ் வந்துட்டு ஜிபி ஷா என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா பிளே ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ட்டுன்னு சொல்கிறார் அவர். தென் ஹென்ரி இப்சன் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீ இஸ் ஃபாதர் ஆஃப் ரியாலிசம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா, ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா கேட்லைன் 1850 பப்ளிஷ் ஆகுது. இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ளே. தென் அடுத்த ப்ளே பார்த்திங்கன்னா பிராண்டு, இது ஒரு பாஸ்டர் பற்றின ஸ்டோரி. அண்டு தேர்ட் பார்த்திங்கன்னா பியர் ஜெயிண்ட். இந்த பியர் ஜெயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹென்ரி இப்சனுடைய இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஏன் அப்படின்னா இட் இஸ் த இன்கார்னேஷன் ஆஃப் அன்ஸ்டேபிள் மேன். ஸோ சாதாரண மனிதர்கள் பற்றிய அல்லது ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப எளிமையான ஒரு மனிதனை பற்றிய ஸ்டோரி அது. தென் அடுத்தது எ டால் ஹவுஸ். இதில் வர கேரக்டர் நோரா வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா நோரான்றது ஒரு கேர்ள், ஷீ இஸ் நெவர் அலவுட் டு டெவலப் ஹேர் செல்ஃப். ஏன் அதாவது வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு அவள் ஒரு பொம்மை கூடயே விளாண்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கணும்னு அவங்க அப்பாவும் நினைப்பார், அவருடைய கணவனும் நினைப்பாங்க. அண்டு அடுத்த ப்ளே பார்த்திங்கன்னா ஹேடா கெப்லர். இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ப்ளே தான். ஏன்னா இதில் வந்துட்டு சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ளே வந்துட்டு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குனது. அண்டு ஸோ மாடர்ன் ட்ராமாவில் வந்துட்டு ஹென்ரி இப்சன் ஒரு புதிய ஆட்டிடியூடை உருவாக்குறாரு. இந்த ஆட்டிடியூட் வந்துட்டு அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. ஸோ ஹி வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் த மாடர்ன் ரைட்டர்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா பொதுவாக ட்ராமாவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொய்டிக் ட்ராமான்னு சொல்லுவோம் இல்லையா. 2 ட்ராமா இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று பொய்டிக் ட்ராமா, இன்னொன்று க்ளோசட் ட்ராமா. ஸோ இந்த பொய்டிக் ட்ராமாவில் வந்துட்டு எப்படின்னா வெர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரோ ஸ்டைலில் யூஸ் பண்ணுறாரு. ட்ராமாவில் ப்ரோ ஸ்டைலில் யூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அதனால் இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா அகஸ்ட் ஸ்ட்ரைன்பர்க். இவர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அண்டு ஹி வாஸ் எ நேச்சுரலிஸ்டிக். ரியாலிஸ்டோடைய அக்யூரேட் டிபிக்ஷன் தான் நேச்சுரலிசம். ஸோ ஹி கம்பைன் சிம்பாலிசம் வித் அதாவது சைக்காலஜி. தென் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அலூஃப், இது ஒரு ஹிஸ்ட்ரி ப்ளே. தென் லக்கி பீட்டர்ஸ் ட்ராவல், இது வந்துட்டு
அவருடைய அனதர் இம்பார்ட்டன்ட் பிளே த ஃபாதர் மிஸ் ஜூலி, இது எல்லாமே அவருடைய இம்பார்ட்டன்ஸ் பிளே. இவரோட பிளேஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்கும். இவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஹியூமன் சஃபரிங்ஸை வந்துட்டு இதில் வெளிப்படுத்துவார். அதுவும் கான்ஃப்ளிக்டாக வெளிப்படுத்துவார் வித் இமேஜஸோட. தென் அடுத்தவரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர், டு டமாஸ்கஸ், த டான்ஸ் ஆஃப் டெத், ட்ரீம் பிளே அண்ட் த கோஸ்ட் சொனட்டா. இதில் டு டமாஸ்கஸ், ட்ரீம் பிளே, த கோஸ்ட் சொனட்டா இது மூணுத்துமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. மாடர்னிசம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 3 ஒர்க்கையும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அல்லது தெரிஞ்சிருக்கணும். He was a master of both naturalism and symbolism and a forerunner of expressionism. Naturalism, symbolism, expressionism இது எல்லாமே தனித்தனி மூமெண்ட்ஸ், ஓகேவா? ஆனால் இந்த மூமெண்ட் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வர்றதுக்கு முன்னாடியவே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜென்ரலாகவே வந்துட்டு அவருடைய ட்ராமாஸில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி ஃபிலாசபிஸை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. எக்ஸ்ப்ரெஷனிசம்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ஷோவிங் ஒன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் வித்தவுட் எனி மியூசிக், பேக்ரவுண்ட் இல்லாமல், மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் அப்படி வெளிப்படுத்துறது. இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம்லாம் யூஜின் ஓநைலோடைய ட்ராமாஸில் நீங்கள் பார்க்கலாம். சிம்பலிசம் வந்துட்டு டபிள்யூபி இட்ஸோடைய போயத்துலேயோ அல்லது ட்ராமாஸ்லேயோ நீங்கள் பார்க்க முடியும். தென் அடுத்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டன் செக்கோவ், 1860 1904. இவர் ஒரு ரஷ்யன் ரைட்டர். கண்ட்ரிஸ் நேமாக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு ரைட்டருடைய கண்ட்ரியை பற்றி கேட்பாங்க, ஒரு கொஷின் வரும். ஸோ ஹி வாஸ் ஏ ட்ராமட்டிஸ்ட், ரோட் மோர் 800 ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் 17 பிளேஸ், 17 பிளேஸ் எழுதியிருக்காரு. ஹி பிளேஸ் வேர் ஸ்டேஜ் அட் மாஸ்கோ ஆர்ட் தியேட்டர். அண்ட் செக்கோவோட பிளேஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், சோல்ஃபுல் அண்ட் வேக். They reflect the mood of dejection which permeates the anxieties of the 20th century. ஸோ இவரோட பிளேவை 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 20th century பீப்புளோடைய வாழ்க்கை அல்லது வாழ்வியலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளிப்படுத்துவதாக இவருடைய ட்ராமாஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அந்த மூவி பார்க்குற மாதிரி தான், நம்ம மூவி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஒரு சில மூவிஸ்லாம் உங்களை வந்துட்டு ரொம்ப டச் பண்ணியிருக்கும் பாருங்கள், காமன் லைஃப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவரது வந்துட்டு 20th century பீப்புளோட லைஃப்பை அப்படியே வெளிப்படுத்து. தென் the central theme of all his plays is estrangement. Estrangement அப்படின்னா ஏலியனேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த 20th century லைஃப் ஸ்டைல் வந்துட்டு சோஷியல் ஏலியனேஷன் வந்துட்டு நிறைய வெளிப்படும் அப்படின்னு. இந்தியன் நாவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஏலியனேஷன் தான் வந்துட்டு மேஜர் தீமே. ஸோ இவருடைய ட்ராமாஸ்லேயும் அதுதான் பயன்படுத்தியிருக்காரு அவர். தென் அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீகல். என்ன அப்படின்னா நம்ம அதிலே சொல்லியிருப்பார் இல்லையா, காமன் பீப்புளோடைய இந்த க்ரைசிஸை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய ட்ராமாவில் வந்துட்டு வெளிப்படுத்தியிருப்பார். சீகலில் பார்த்தீங்க அப்படின்னா நோபடி சக்சீட்ஸ் இன் ஃபைண்டிங் லவ் அண்ட் இன் அங்கிள் வர்னியா நோ ஒன் அச்சீவ்ஸ் த கோல், இன் த்ரீ சிஸ்டர் த சிஸ்டர் டு நாட் கோ டு மாஸ்கோ. எல்லாமே பாருங்கள் டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது பாருங்கள், எல்லாமே நெகட்டிவாகவே முடிஞ்சிருக்கு. இப்போ பொதுவாக வந்துட்டு ட்ராமாவில் வந்துட்டு பாசிட்டிவிசம் இருக்கும் இல்லையா, சில பேர் பாசிட்டிவிசம்ன்றதும் வந்துட்டு ஃபிலாசபி தான். இன் செரி ஆர்ச்சர்ட் த ஆர்ச்சர்ட் இஸ் நாட் சேவ்டு. ஸோ அதில் 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர், மேடம் ரென்வெஸ்கி அண்ட் வரியா. இந்த 2த்தையும் நல்லா ஞாபகம் வச்சிங்க, 2 கேரக்டர் வந்து செரி ஆர்ச்சரில். தென் செக்கோ வாண்டட் ஹிஸ் பிளேஸ் டு எக்ஸ்பிரஸ் த பேரடாக்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் எ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மனிதர்களுடைய இந்த வாழ்வியல் ஏற்படுற அனுபவங்களை வந்துட்டு வெளிப்படுத்துறது தான் செக்கோவுடைய ட்ராமாவில் மேஜர் ஐடியாஸாகவே இருந்திருக்கு. அடுத்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹிஞ்ச். இவர் ஒரு ஐரிஷ் பிளே ரைட். இவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இவருடைய டைலக்ட் எல்லாமே வந்துட்டு ஆரன் ஐலண்ட் டைலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு டபிள்யூபி இட்ஸை ஒரு முறை மீட் பண்ணுறாரு. அதாவது அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு அந்த ஆரன் ஐலாண்டுக்கு போ, அங்கே போய் அவங்களோட அந்த பீப்புளோட லைஃப்பை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அந்த பீப்புளோட லைஃப்பை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறாரு. அதில் வந்துட்டு அவருடைய அந்த டைலக்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு ப்ளே பை த வெஸ்டர்ன் வேர்ல்டு தான். ஏன் அப்படின்னா இவருடைய ட்ராமாஸ் எல்லாமே வந்துட்டு கான்ஃப்ளிக்டாக தான் இருக்கும். எதுக்கு எதிரான கான்ஃப்ளிக்ட்னா ட்ரெடிஷன் அண்டு மாடர்னிசம், இதனுடைய கான்ஃப்ளிக்டை பற்றி பேசுகிற பிளேஸ் தான் இவரோட இது. ஸோ இதை தவிர்த்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிங்கர்ஸ் வெட்டிங்,
அப்புறம் ரைடர்ஸ் டு த சி. தென் நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஸோ இவரும் ஒரு ஐரிஷ் ட்ராமட்டிஸ்ட் தான் அண்ட் மெம்பர் ஆஃப் ஃபேபியன் சொசைட்டி அண்ட் ரிசீவ்டு நோபல் ப்ரைஸ் இன் 1925. 1925 இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவருடைய ட்ராமா வந்துட்டு ஏகப்பட்ட ட்ராமா எழுதியிருக்காரு. இவரை பற்றி பேசணுன்னாலே, இவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலே நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம், அதாவது இங்கிலீஷ் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் ஜிபி ஷா தான் டாமினண்ட் பர்சனாலிட்டி இன் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ட்ராமாஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தியேட்டர் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு உமன் ரைட்ஸுக்கு வந்துட்டு, அதாவது உமன் இஷ்யூஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணியிருப்பார். உமன்ஸுக்கு அவங்களுடைய உரிமைக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய கான்செப்ட்ஸை வந்துட்டு லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிரைவிங் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்துட்டு உமன்ஸுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு எப்போதுமே உமன் வந்துட்டு பெட்டர் தேன் மேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் சூப்பர் மேன். இது வந்துட்டு பேரடாக்சிக்கல் வெர்ஷன் ஆஃப் டான் ஜுவான், லார்ட் பைரனுடைய ஒர்க்கு டான் ஜுவான் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதில் பேரடாக்சிக்கலாக பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த பிளே வந்துட்டு ஆர்ம்ஸ் அண்ட் மேன். இது வந்து இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹி ரெடிக்யூல்ஸ் ரேஷனலிசம், எம்பிரிசிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அவை வந்துட்டு பயங்கரமாக கிண்டல் அடிச்சு இருக்கார் அவர். நெக்ஸ்ட் ட்ராமட்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ஈட்ஸ், 1865 to 1931. ஸோ டபிள்யூபி ஈட்ஸ் வந்துட்டு ஒரு போய்ட்டாக வந்துட்டு எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சில ட்ராமாஸ் அவர் எழுதியிருக்கார். he is one of the founder of Irish Literary Society in London as well as Dublin. So he was awarded Nobel Prize in 1923. 1925 மிஸ்டேக்காக இருக்குது, 1923 மாற்றிங்க. ஸோ இவருடைய ட்ராமாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு சிம்பாலிசம் தான். தென் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டஸ் கேத்லின், தி லேண்ட், ஹார்ட்ஸ் டிசையர் இஸ் ஃபேரி, ஹார்ட்ஸ் டிசையர் இது வந்து ஒரு ஃபேரி ட்ராமா, அண்ட் ஆன் பெய்லிஸ் ஸ்ட்ராண்ட். ஸோ இவைகள் தான் வந்துட்டு அவருடைய மேஜர் ட்ராமாஸ். கவுண்டஸ் கேத்லின், த லேண்ட், ஹார்ட்ஸ் டிசையர், பெயில், ஸ்ட்ராண்ட். ஸோ அடுத்த ரைட்டர் லூகி பெரண்டல்லோ, 1867 to 1936. இவர் ஒரு இட்டாலியன் ட்ராமட்டிஸ்ட். இவரும் 1934 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹீ சேலஞ்சு நேச்சுரலிசம். இவரும் வந்துட்டு நேச்சுரலிசம் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்சர்டாகவே இருக்குது, அதாவது அப்சர்ட் ட்ராமான்னு இருக்கு இல்லையா, அதனுடைய மாடலாகவே இருக்குது. தென் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா த லேட் மட்டியா பாஸ்கல் அப்படின்ற ஒர்க் தான், த லேட் மட்டியா பாஸ்கல். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன அப்படின்னா 6 கேரக்டர் இன் சர்ச் ஆஃப் அன் ஆத்தர். இது ரெண்டு தான் அவரோட மேஜர் ஒர்க்கு. செகண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா த 6 கேரக்டர் இன் சர்ச் ஆஃப் அன் ஆத்தர். ஸோ இவரும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். இவருடைய ப்ளே வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரியாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி. தென் நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா கார்ஷியா லோர்கா, 1898 to 1936. இவர் ஒரு ஸ்பானிஷ் போயட் அண்ட் ட்ராமட்டிஸ்ட் அண்ட் ஹி வாஸ் கில்ட் இன் ஸ்பானிஷ் சிவில் வார். இவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வென் 5 years பாஸ், பிளட் வெட்டிங், எர்மா. இது எல்லாமே அவருடைய மேஜர் ட்ராமாஸ். ஸோ பிளட் வெட்டிங்கும் எர்மா இது வந்துட்டு அவருடைய ட்ராஜடிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிடில் செஞ்சுரி தேட்டர்ஸ் வந்துட்டு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.